வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். இப்போ சோஷியல் மீடியாலையும் சரி, அரசியல் வட்டாரங்கள்லையும் சரி, ரொம்பவே பரபரப்பா பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தாவேகால விஜய் அவர்களோட கைகோர்ப்பாரு டிடிவி தினகரன் அவர்கள் அப்படின்னு நாம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்துல டிடிவி தினகரன் அவர்கள் எங்கிருந்து விலகி வந்தாரோ அதே இடத்திலேயே போயிட்டு மீண்டும் சேர்ந்திருக்கிறாரு. என்டிஏ கூட்டணியில இணைந்திருக்கிறாரு. அதாவது அதிமுக பாஜக கூட்டணியா இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியில தான் மீண்டும் போயிட்டு டிடிவி தினகரன் அவர்கள் இணைந்திருக்கிறாரு. அதாவது டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏ கூட்டணியில போயிட்டு இணையறதுக்கு முன்னாடி வரைக்கும் டிடிவி தினகரன் அவர்கள் அந்த கூட்டணியில இணையறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு பேச்சு தான் அரசியல் வட்டாரங்கள்ல போயிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம தாவேகாவினுடைய முக்கிய நிர்வாகியா இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள், அதிமுக இருந்து விலகி தாவேகால இணைந்த செங்கோட்டையன் அவர்களே பொங்கலுக்கு முன்னாடி வரைக்கும் பிரஸ் சந்திக்கும் போதெல்லாம் இந்த விஷயத்தை மறைமுகமா பல இடங்கள்ல சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஓபிஎஸும் சரி, டிடிவி தினகரன் அவர்களும் சரி, தாவேகால சீக்கிரமே இணைய போறாங்க, பொங்கலுக்கு முன்னாடி கூட இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லைன்னா பொங்கலுக்கு பிறகு இணைவாங்க அப்படின்ற மாதிரி பல முறை பிரஸ் கிட்ட மறைமுகமா செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருந்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அப்படி இருந்த நிலையில இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏ கூட்டணியில போயிட்டு இணைந்திருக்கிறது தாவேகா தொண்டர்கள் மத்தியில ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம டிடிவி தினகரன் அவர்களே பல இடங்கள்ல அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகி அப்படின்ற மாதிரி அவரை பல முறை டிடிவி தினகரன் அவர்கள் விமர்சிச்சிருக்கிறாரு. சோ அது மட்டும் இல்லாம அதிமுக கூட்டணியா இருக்கக்கூடிய அந்த என்டிஏல நாங்க இணைய மாட்டோம் அப்படின்ற மாதிரி மறைமுகமாகவும் டிடிவி தினகரன் அவர்கள் பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கிறாரு. சோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல திடீர்னு அது அப்படியே மாறி எப்படி டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏ கூட்டணியில இணைந்தாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரம்பத்துல அதாவது செங்கோட்டையன் அவர்கள் தாவேகால இணையறதுக்கு முன்னாடி அதிமுக இருந்தார் இல்லையா, அப்பவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட இந்த ஒரு கோரிக்கையை பல முறை வலியுறுத்திக்கிட்டே இருந்தாரு. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம ஒரு வலிமையான கட்சியா உருவாகணும், சட்டமன்ற தேர்தலில் வலிமையான கட்சியா நாம எதிர்கொள்ளணும். அதனால அதிமுக இருந்து விலகி போன டிடிவி தினகரன் அவர்கள், சசிகலா அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள்னு இவங்க எல்லாரையுமே நம்ம கட்சியில திரும்பவும் ஒன்றிணைக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட பல முறை அழுத்தமாவே வச்சிட்டு இருந்தாரு. ஆனா அந்த சமயத்துல எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கோரிக்கையை ஏத்துக்க முடியாது, விலகி போனவங்க தான் திரும்ப அவங்களை இணைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இறுதியா செங்கோட்டையன் அவர்களையும் கட்சியில இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கினார். அப்படி அந்த அளவுக்கு உறுதியா இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ எதற்காக அமித்ஷா கிட்ட டிடிவி தினகரன் அவர்களை கூட்டணியில இணைக்கலாம் அப்படின்னு சொல்லி எதற்காக டிடிவி தினகரன் அவர்களை கூட்டணியில இணைக்கணும்? அப்போ இதற்கு பின்னாடி என்ன விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த இடத்துல எழுது. இந்த கேள்விக்கான பதிலுமே இந்த வீடியோல இருக்குது. அதுக்கு முன்னாடி டிவிகேல ஏன் டிடிவி தினகரன் அவர்கள் இணைய போறாரு அப்படின்ற மாதிரி தானே செங்கோட்டையன் அவர்கள் மறைமுகமா பல இடங்கள்ல சொல்லிக்கிட்டு இருந்தாரு. சோ ஏன் இணையல அப்படின்னு பார்த்தோம்னா, டிவிகேவுக்கும் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் இடையில பேச்சுவார்த்தை அப்படின்றது நடந்திருக்கு அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் மூலமா தெரிய வருது. ஆனா அந்த பேச்சுவார்த்தை அவங்களுக்குள்ள ஒப்பந்தங்கள் அப்படின்றது சரிவர முடியல, அந்த பேச்சுவார்த்தை சக்சஸ்ஃபுல்லா முடியல அப்படின்ற காரணத்தினால டிடிவி தினகரன் அவர்கள் டிவிகேல இணையல அப்படின்றதும் தெரிய வருது. அதன் பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஜனவரி 7ஆம் தேதி நைட்டு பார்த்தோம்னா டெல்லியில அமித்ஷாவை போயிட்டு சந்திச்சிருந்திருக்கிறாரு. அப்படி சந்திக்கும் போதுதான் டிடிவி தினகரன் அவர்களை என்டிஏ கூட்டணியில இணைக்கிறதுக்கு சம்மதமும் சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. சோ அதன் அடிப்படையில தான் என்டிஏ கூட்டணி டிடிவி தினகரன் அவர்கள் கிட்ட கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க. அதன் பிறகு டிடிவி தினகரன் அவர்களும் இப்போ ஜனவரி 21ஆம் தேதி என்டிஏ கூட்டணியில இணைந்தும் இருக்கிறாரு. சோ இந்த செய்தியை எப்படி இவ்வளோ உறுதியா சொல்றோம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜனவரி 7ஆம் தேதி நைட்டு அமித்ஷாவை டெல்லியில சந்திச்சுட்டு திரும்ப சென்னைக்கு ரிட்டர்ன் திரும்பும்போது டெல்லி விமான நிலையத்துல செய்தியாளர்களை எடப்பாடி அவர்கள் சந்திச்சிருக்கிறாரு. அப்போ செய்தியாளர்கள் எடப்பாடி அவர்கள் கிட்ட இந்த ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. திரும்பவும் அதிமுக கூட்டணியில ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் சேர்த்துப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பதில் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, திரும்ப மீண்டும் ஓபிஎஸ் அவர்களை அதிமுக சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அதுக்கு இடமே கிடையாது அப்படின்ற மாதிரி பதில் கொடுத்திருக்கிறாரு. அப்போ ஓபிஎஸ் அவர்களை சேர்த்துக்கிறதுக்கு இடமே இல்லை அப்படின்னா அப்போ டிடிவி தினகரன் அவர்கள் அப்படின்ற மாதிரி செய்தியாளர்கள் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு எடப்பாடி அவர்கள் என்ன பதில் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, அதுக்கு காலம் பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி பதில் கொடுத்திருக்கிறாரு. சோ இதுல இருந்தே அமித்ஷா கிட்ட ஏதோ பதில் கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு, டிடிவி தினகரன் அவர்களை என்டிஏ கூட்டணியில சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ சம்மதம் சொல்லிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்றது ஓரளவுக்கு தெரிய வந்தது. சோ அதன் பிறகுதான் பார்த்தோம் அப்படின்னா, அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்கள் அவங்க கட்சி பொதுக்கூட்டத்தில் இந்த ஒரு விஷயத்தை பேசியிருந்தாரு. தேர்தல்
இறங்கக்கூடிய சமயத்துல எதிரிகள் துரோகிகள்னு யாரையும் நம்மளுடைய கண்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் சொன்ன அந்த வார்த்தையிலிருந்தே திரும்பவும் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த என்டிஏ கூட்டணியில போயிட்டு இணைய போறாரு அப்படின்றது ஓரளவுக்கு அவர் பேசின விஷயத்துல இருந்தே தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ அதன்படி தான் இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் ஜனவரி 21 என்டிஏ கூட்டணியிலையும் இணைந்திருக்கிறாரு. இதுல எல்லாருக்கும் வரக்கூடிய மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, அது வரைக்கும் சம்மதமே சொல்லாம சேர்த்துக்கவே மாட்டேன் அப்படின்னு இருந்துகிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்காக திடீர்னு சம்மதம் சொல்லணும், அதுக்கு காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்விதான் வருது. அது என்ன காரணம் அப்படின்னா, விஜய் அவர்களோட டிவிகேல டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இணைய போறாங்க, அதுக்கு பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துகிட்டு இருந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அப்படி ஒருவேளை டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் விஜய் அவர்களோட டிவிகேல இணைந்துடுறாங்க அப்படின்னா, அப்படி இணைகிற அந்த ஒரு விஷயம் தென் மாவட்டங்கள்ல அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே 2021 லோக்சபா சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு தென் மாவட்டங்கள்ல முக்குளத்தூர் சமூக மக்களின் மத்தியில ஆதரவு கிடைக்கல அப்படின்றத நாம கண்கூடாவே பார்த்திருந்தோம். அப்படி இருக்கும்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் முக்குளத்தூர் சமூக மக்களின் முகமா டிடிவி தினகரன் அவர்களையும் பாஜக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்களையும் அதிமுகவினுடைய முகமா முன்னிறுத்தும் போது அந்த சைட்ல அதிமுகவுக்கு ஆதரவு கிடைக்கும் அப்படின்ற ஒரு கணக்கு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டிருக்காரு. 2021 சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்கள்ல அந்த சைடு டிடிவி தினகரன் அவர்கள், அதாவது அமமுக கட்சி 2.35% தான் ஓட்டு வாங்கியிருந்தாங்க. ஆனா இருந்தாலுமே கிட்டத்தட்ட 20 தொகுதிகள்ல அதிமுகவை வெற்றி அடைய விடாம பின்னுக்கு தள்ளினது அமமுக தான். அதாவது அமமுக தான் 3ஆம் இடத்துல வாக்கு சதவீதத்துல இருந்தாங்க. அவங்களுக்கு கீழே தான் வந்துட்டு அதிமுக இருந்தாங்க. ஸோ இந்த டைமே வந்துட்டு அமமுகவை டிவிகே சைடு, அதாவது டிடிவி தினகரன் அவர்களை டிவிகே சைடு விட்டுட்டா இன்னமுமே அதிமுக வந்துட்டு பின்னுக்கு தள்ளப்படுவாங்க அப்படின்ற ஒரு கணக்கின் அடிப்படையில தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிடிவி தினகரன் அவர்களை என்டிஏ கூட்டணியில இணைத்துக்கிறதுக்கு அமித்ஷா கிட்ட சம்மதம் சொல்லியிருக்காரு. ஸோ டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏ கூட்டணியில இணைந்துட்டாங்க அப்படின்னா, என்டிஏ கூட்டணியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியது, தமிழ்நாட்டில் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஸோ அமமுக டிடிவி தினகரன் அவர்கள் தென் மாவட்டங்களில் ஓட்டு வரக்கூடியது எல்லாமே அதிமுகவுக்கு தான் வரப்போகுது. அது அதிமுகவுக்கு சாதகமானதான் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வகையில கணக்கு போட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் டிவிகே சைடு போகக்கூடாது, அந்த சைடு பேச்சுவார்த்தை சுமூகமா முடியல அப்படின்றத அவருக்கு சாதகமா பயன்படுத்தி என்டிஏ கூட்டணியில் அவரை இணைக்கிறதுக்கு அமித்ஷா கிட்ட சம்மதம் சொல்லியிருக்காரு. இப்போ ஜனவரி 21 டிடிவி தினகரன் அவர்களும் என்டிஏ கூட்டணியில இணைந்திருக்கிறாரு, பாஜக அதிமுக கூட்டணியில இணைந்திருக்கிறாரு. இந்த சைடு டிடிவி தினகரன் அவர்கள் இங்க என்டிஏ கூட்டணியில இணைந்ததுக்கு இந்த சைடு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திமுக அப்படின்ற தீய சக்தியை அழிக்கிறதுக்கு நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளணும், ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய ஆட்சியை மீண்டும் வந்துட்டு மலர வைக்கணும், அதுக்கு நாம ஒன்றிணைந்து செயல்படுவோம். டிடிவி தினகரன் அவர்களை, என்டிஏ கூட்டணியில இணைந்த டிடிவி தினகரன் அவர்களை நான் மனமாற வாழ்த்துறேன், வரவேற்கிறேன் அப்படின்ற மாதிரி அவருடைய சமூக வலைதள பக்கங்கள்ல பதிவிட்டிருக்கிறாரு. இப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாழ்த்து தெரிவித்ததை தெரிஞ்சுக்கிட்ட இந்த சைடு டிடிவி தினகரன் அவர்கள் அவருடைய வாழ்த்துக்கு நன்றியும் தெரிவிச்சு பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏ கூட்டணியில இணைந்ததுக்கு அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் பேசியிருக்கிறாரு. அதாவது இவர் கூட்டணியில இணையறதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களை துரோகி அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய இடத்துல விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. ஆனா இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் என்ன பேசுறாரு அப்படின்னா, அதிமுகவுக்கும் அமமுகவுக்கும், அதாவது டிடிவி தினகரன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது பங்காளி சண்டை தான். அதை வந்துட்டு நாங்க பெரிதிப்படுத்துறதுக்கு விரும்பல. நாங்க இப்போ மக்களுடைய நலனையும் தமிழகத்தினுடைய நலனையும் மட்டும் கருத்துல கொண்டு மாண்புமிகு புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி மீண்டும் வளரணும் அப்படின்றதுக்காக ஒன்றிணைந்து என்டிஏ கூட்டணியில இணைந்து நாங்க ஒன்றா வந்துட்டு செயல்பட போறோம் அப்படின்ற மாதிரி டிடிவி தினகரன் அவர்கள் பேசியிருக்கிறாரு. இப்போ வருகின்ற ஜனவரி 23 பார்த்தோம் அப்படின்னா, மருதாந்தகத்துல பாஜக அதிமுக அந்த என்டிஏ கூட்டணி இருக்கு இல்லையா, அந்த கூட்டணியுடைய முதல் பொதுக்கூட்டம் நடைபெற போகுது. அந்த பொதுக்கூட்டத்துல பிரதமர் மோடி அவர்களும் கலந்துக்க போறாரு. அப்போ பிரதமர் மோடி அவர்களோட சேர்ந்து அந்த மேடையில அந்த என்டிகே கூட்டணியில இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் சேர்ந்து அமர போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. சோ அதுக்காக தான் பாஜக அதிமுக கூட்டணி விரைவா அவங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய முடிவுகளை எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அடுத்ததான் இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் டிவிகேல இணையறதுக்கு கண்டிப்பா 80% வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ அவர் இணைய போறாரா அப்படின்றது வருகின்ற காலத்துல தான் நமக்கு தெரிய வரும். அடுத்ததா
இன்னொரு கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா தேமுதிக. டிவிகேல இணைய போறாங்களா, இல்ல டிஎம்கேவோட கூட்டணி ஏதாவது வைக்க போறாங்களா, இல்ல என்டிஏலயே வந்துட்டு போயிட்டு சேர போறாங்களா அப்படின்றதும் வருகின்ற காலத்துல தான் தெரியும். இப்படி தேமுதிகவோட கூட்டணி குறித்து அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நாங்க என்டிஏவோட கூட்டணி வைக்க போறோம் அப்படின்ற மாதிரி நிறைய மீடியால வந்துட்டு செய்தி போட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனா அந்த செய்தி எங்களுக்கே தெரியல. என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க யாரும் எங்களோட கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை அப்படின்றத இதுவரைக்கும் நடத்தவே இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி வந்துட்டு செய்தி போடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க யாரோட கூட்டணி வைக்க போறோம் அப்படின்றது குறித்து எங்களுடைய மாவட்ட செயலாளர்களோட ஆலோசனை நடத்த போறோம். அதன் பிறகு நாங்க யாரோட கூட்டணி வைக்கிறோம் அப்படின்றத சொல்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா பிரேமலதா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்களுடைய மாநாட்டுல நாங்க கூட்டணி குறித்து சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ மாநாடு டைம்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க யாரோட கூட்டணி வைக்கிறோம் அப்படின்றத நாங்க முடிவு பண்ணிட்டோம். ஆனா தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நாங்க பொங்கலுக்கு பிறகு யாரோட கூட்டணி வைக்கிறோம் அப்படின்றத சொல்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ பிரேமலதா அவர்கள் என்ன பேசுறாங்க அப்படின்னா, யாரோட கூட்டணி வைக்க போறோம் அப்படின்றத மாவட்ட செயலாளர்களோட நாங்க ஆலோசனை நடத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். இறுதியா பார்த்தோம் அப்படின்னா டிடிவி தினகரன் அவர்கள் டிவிகேல இணைய போறாரு அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்துல அவர் பழையபடியே என்டிஏ கூட்டணியிலேயே போயிட்டு இணைந்திருக்கிறாரு. இந்த சைடு ஓபிஎஸ் அவர்கள் 80% டிவிகேல இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அவரும் யாரோட இணைய போறாரு அப்படின்றது காலப்போக்குல தான் தெரிய வரும். அதே போல தேமுதிகவும் யாரோட கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்றதும் காலப்போக்குல தான் தெரிய வரும். ஸோ டிவிகேவோட யாரெல்லாம் வந்து இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு, யாரெல்லாம் இணையணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.